இந்த மேடைக்கு நான் ஆர்த்தியை மட்டும் ஒரே தடவை வர நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன்றதையும் சொல்லிடுறேன். நான் படத்துக்கானதா இருந்தா என் ப்ரொடியூசரையோ டைரக்டரையோ கூப்பிட்டுருப்பேன். இது 10 வருஷம். இந்த 10 வருஷம் நிறைய போராட்டம். இந்த செகண்ட் வரைக்கும் நான் ப்ரெஷரை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எப்பயோ விட்டுட்டு போயிருப்பேன் சினிமாவை. இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி நிறுத்தினது இவங்க தான். சோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது பயங்கரமா இது என்ன கஷ்டமா இருக்கே அப்படின்னு நான் நினைக்கும் பொழுதெல்லாம் அவங்க தான் யோசிப்பேன். ஏன்னா இப்ப 3வது குழந்தை பிறந்திருக்கு, பவன் பிறந்திருக்கான். 3 சிசேரியனை தாங்கி இன்னைக்கு அந்த 3 குழந்தைங்களையும் பார்த்துட்டு என்னையும் தாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தாய்மார்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. சோ அவங்க சார்பாவும் ஆர்த்தியை நிறுத்தணும்னு நான் நினைச்சேன். நான் அவங்களோட ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்தேன். அப்ப எனக்கு தோணுனதெல்லாம் என்னடா வாழ்க்கையில நமக்குலாம் ஒரு கஷ்டம், இதை தாண்டியா ஒண்ணு நம்ம பாத்திர போறோம் அப்படின்னு தோணுச்சு. சோ எனக்கு பிக்கெஸ்ட் சப்போர்ட் இந்த 10 இயர்ஸ், அதுவும் பர்டிகுலரா லாஸ்ட் 5-6 இயர்ஸ் அத்தனை சவாலுக்கும் பக்கத்திலே நின்று பாத்துக்கலாங்கன்னு சொன்னது ஆர்த்தி. சோ இந்த விருது அவங்க இந்த மேடையில் இருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஓகே, மிக நன்றி.